அன்பானவர்களே, வாரத்தின் முதல் நாளாகிய இந்த நாளிலே தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 65:4 உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் என்று சங்கீதக்காரனாகிய ராஜாவாகிய தாவீது சொல்லுகிறார். ராஜாவுக்கு நன்மையான விஷயங்கள் எந்த வீட்டுக்கு போனாலுமே இருக்கும். ஆனால் அதையெல்லாம் சொல்லலை. ராஜாவுக்கு போனால் எல்லா வீடுகளும் மாலை மரியாதை இருக்கும், நன்மைகள் இருக்கும், உண்மை. ஆனால் அந்த ராஜா சொல்கிற ஒரு நல்ல வார்த்தை, உம்முடைய வீட்டின் நன்மையால் தான் நாங்கள் திருப்தியாவோம். அப்போ நன்மை என்று திருப்தி அடைகிற அளவுக்கு ஒரு வீட்டில் கிடைக்குதுன்னா அது தேவனுடைய வீடாகிய அந்த ஆலயம்தான். குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் போகிறீங்கள அந்த ஆலயம்தான், அந்த சர்ச்சில் தான் உங்களுக்கு தேவையான திருப்திகரமான நன்மை உண்டு. அப்படி நன்மை கிடைக்கிற அந்த இடத்த இன்றைக்கு நாம் தவற விடலாமா? அன்புக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள். என்றைக்கு கர்த்தர் உங்களை ரட்சித்தாரோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நீங்கள் நன்மையின் மேல நன்மையை பெற்றது உண்மைதானே? அப்படி அந்த நன்மையை பெற்ற நீங்கள் அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கணுமே. அப்படி நன்றியை காட்டுவதற்கு இன்றைக்கு நீங்கள் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த ஆலயத்துக்கு சென்றீங்கன்னா, அங்கேயும் இன்றைக்கும் புதிதாக ஒரு நன்மை காத்திருக்கிறது. அந்த நன்மை என்ன செய்யும்? உங்களை திருப்திப்படுத்தும். ஆகவே எந்த விதத்திலும் சந்தோஷத்தினால, சமாதானத்தினால, ஆறுதலினால, சுகத்தினால, பக்தி விருத்தியினால, இப்படி பலவிதமான ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல நன்மைகளும் உள்ள அடக்கின ஒரு களஞ்சியம், ஒரு பெட்டகம்தான் நாம் ஆராதிக்கிற அந்த ஸ்தலம், அந்த இடம், அந்த ஆலயம். ஆகவே அங்கே பல நிறைவுகள் உண்டு சகோதரனே, அங்கே பல நன்மைகள் உண்டு சகோதரியே. வாலிபனே, நீ எங்க சுற்றி போனாலும் நீ அனுபவித்திராத ஒரு சந்தோஷத்தை அங்கே காண முடியும். அங்கே தேவ பிரசன்னத்தினால நீ நன்மை அடைவாய் வாலிபனே. அங்கே இங்கே இந்த நாளில் இன்னைக்கு விடுமுறை நாள் என்று சொல்லி அலையாதே. அங்கே இங்கே போகணும்னு சொல்லி திட்டம் போடாதே. ஆலயத்துக்கு போகணும். கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கணும் என்று சொல்லி குறிக்கப்பட்ட அந்த நேரத்துக்கு முன்பாகவே செல்லுங்களேன். அதில் கர்த்தர் பிரியமாயிருப்பார். உங்களுடைய வருகை எதிர்பார்த்து அவர் காத்திருப்பார் சகோதரனே. ஆகவே இந்த வாரத்தின் முதல் நாளில் ஒரு தீர்மானத்தோடு புறப்பட்டு போங்க. ஆண்டவரே, எத்தனையோ நன்மைகளை எனக்கு செஞ்சுருக்கிறீங்க, நன்றி சொல்லத்தான் போகிறேன் என்று சொல்லி நீங்கள் போனீங்கன்னா அங்கே இன்னும் மகிமையான அதிகமான ஆசீர்வாதங்களை நீங்கள் இன்றைக்கு காண்பீர்கள், அனுபவிப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் போகிற வீடு உறவினர் வீடு, நண்பர்கள் வீடு அல்ல, அது தேவனுடைய வீடு. சகல ஜனங்களுக்கும் அது ஜெப வீடு. அந்த ஜெப வீட்டில் தேவ பிரசன்னமும் வல்லமையும் வெளிப்படும். சகல விதமான நுகங்களையும் முறிக்கும், சகல விதமான அந்நிய காரியங்களை அழிக்கும். சத்தியத்தை நீங்கள் கேட்பீங்க, அந்த சத்தியம் சகல விதத்தில் உங்களை விடுதலையாக்கும். மொத்தத்தில் பரிபூர்ணமான நன்மைகள் நீங்கள் பெற்று விடுதலையாய் மகிழ்ச்சியாய் நீங்கள் வீட்டுக்கு திரும்புவீர்கள். இது இன்றைக்கு உங்களுக்கு கிடைச்ச பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தவறவிடாமல் ஆலயத்துக்கு செல்லுங்கள், ஆராதியுங்கள், மகிழ்ச்சியோடு திரும்பி வாருங்கள். கர்த்தர் நாம் உங்கள் வாழ்வில் மகிமைப்படட்டும். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த வாரத்தின் முதல் நாள் எங்களுக்கு ஆராதனை செய்வதற்காக கொடுத்த நல்ல நாளுக்காக நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேருமே ஆராதனைக்கு குடும்பமாய் செல்லட்டும், குழுவாக செல்லட்டும், தனியாக செல்லட்டும். எந்த விதத்திலும் ஆண்டவரே அவர்களுடைய வருகையை பதிவு செய்து ஆவியோடு உண்மையோடு ஆராதித்து பல நன்மைகளை பெற்று சந்தோஷமாய் வீட்டுக்கு திரும்புவார்களாக. ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, ஆலயத்துக்கு செல்லுங்கள், அள்ளி வாருங்கள் திரளான நன்மைகளை. நன்றி.